பெண்கள் இப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னா, பெண்கள் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன வந்தது? அவளுக்கு பாலியல் தொந்தரவு நிறைய இருக்கு, அவளை வீட்டை விட்டு வெளியே விட முடியாது, ஒரு பாலியல் பண்டமா வச்சிருக்க. அவளை முடிவெட்டு நீ ஆணை போலவே இது கிராப் வெட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாரு. இதுல என்ன தப்பு? இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடாத பொண்ணுங்க உண்டா? பெரியார் பெண்களை சுதந்திரமா இருக்கு சொல்லிட்டாரு. பெண்ணை எந்த விஷயத்திலயும் ஆணுக்கு அடிமையா இருக்காது, ஆண் எப்படி இருக்கானோ அதே மாதிரி இருன்னு சொல்லிட்டாரு. அது இவங்களுக்கு உறுத்தலா இருக்கு. ஏன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல், பெண் இப்படி எல்லாம் ஆயிட்டா என்னோட இது போயிரு. ஏன்னா ஆண் டிபெண்டன்ட் விமனா இருக்கான். பீரியட்ஸ் காலகட்டங்கள்ல அவளை தீட்டு அப்படின்னு ஒதுக்குது இந்த சமூகம். அவர் நீ ஏன் தீட்டுன்னு சொல்ற? அவளுக்கு இயல்பா இருக்கிற ஒரு விஷயத்த ஏன் தீட்டுன்னு சொல்ற? தீட்டுன்னு சொல்ற எல்லாத்தையுமே தந்தை பெரியார் எதிர்க்கிறாரு. விந்தணு சேர்றதுக்கு முன்னாடி இருக்கிற மாதவிடாய் மட்டும் தீட்டு அப்படின்னு இந்த சமூகம் கட்டமைக்குது. அது ஆணாதிக்கம் இல்லையா? அது எப்படி அப்படி சொல்லலாம்? அதனாலதான் தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, கொண்டாட்டியா பார்க்காத எல்லாரையுமே உன்னோட அக்கா, உன்னோட அம்மா, உன்னோட தங்கச்சி, பொண்ணை நீ எப்படி பாப்பியோ அப்படி உன்னோட மனைவியையும் மனுஷியா நடத்து அப்படின்னு தான் சொல்றாரு. பெரியார் பாலியல் சுதந்திரத்தை ஆதரிக்கிறாரு. ஆனா கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை எது ஆதரிக்குது அப்படின்னா, பிரம்மனும் சரஸ்வதியும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அந்த மாதிரியான கதைகள், கட்டுக்கதைகள்லாம் நீங்க கட்டி வச்சிருக்கீங்க. அதுதான் கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை ஆதரிக்குது. பெரியார் அன்னைக்கு நாகரிகமாக உயர்ந்த நாகரிக சிந்தனையோட இருந்தாரு. அம்பர்லா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என் பெயர் லோகநாயகி. தந்தை பெரியார் குறித்த அவதூறான கொச்சை கருத்துக்களை கொச்சை தமிழர்கள் வெளியிடுறாங்க. கொச்சை தமிழ் பேசுறாங்க இல்லையா, அவங்க நாகரிகம் இல்லாமல் இங்கு பெரும்பான்மை மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு தலைவரை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இங்க நம்ம நடத்தணும். ஆனா பெரியாரை வட இந்திய மக்கள் இன்னைக்கு ஹிந்தியில புத்தகங்கள் எழுதி கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ பெரியார் இப்ப இந்திய தலைவரா இருக்கிறாரு. பெரியார் இந்திய தலைவரா இருக்கிறாரு. இன்னும் உலக நாடுகள் மத்தியில நம்ம பெரியாரை எடுத்துட்டு போனோம்னா, பெரியார் உலக தலைவர்கள், உலக சிந்தனையாளர்கள் மத்தியில அவர் ஒரு முக்கியமான சிந்தனையாளரா இருப்பாரு. ஏன்னா அவருடைய கருத்துக்கள் அவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்தது. 1920கள்ல ஏன் இங்கே வராத சயின்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் அவர் இங்க வரும் அப்படின்னு பேசுறாரு. இனி வரும் உலகம்னு ஒரு புத்தகம் இருக்கு. தயவு கூர்ந்து கொச்சை தமிழர்கள் தம்பிங்க எல்லாருமே படிக்க மாட்டீங்க, ஆனா படிங்கன்னு நாங்க கேட்டுக்கிறோம். தந்தை பெரியார் மக்கள் அறியாமையில இருக்க மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி தொடர்ந்து படிக்கத்தான் சொன்னாரு, தொடர்ந்து எழுதத்தான் சொன்னாரு. அதையத்தான் நாங்களும் உங்ககிட்ட சொல்றோம். பெரியார் மீதான கொச்சை விமர்சனங்களை வச்சுட்டு அந்த விமர்சனங்களுக்கு பழி சுமத்துறீங்க. பெரியார் மீது விமர்சனங்கள் இல்ல, பெரியார் மீது ஒரு பழியை சுமத்துறீங்க. பெரியார் இப்படி பேசினாரு, ஆனா அந்த பழிக்கான ஆதாரம் உங்ககிட்ட இல்ல. அந்த பழிக்கான ஆதாரம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த பழிய இந்த ஜான் பாண்டியன்கிறவர் ஆதரிக்கிறாரு. பல பேர் ஆதரிச்சு வேற சொல்றாங்க. நிறைய பெரியாரை நேரடியாக அங்கீகரிக்காத பல தலைவர்கள் எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரியான சாதிய ரீதியா இயங்கக்கூடிய கட்சிகள், சாதிய ரீதியா செயல்படக்கூடிய அமைப்புகள் கொச்சை தமிழர் பக்கத்துல நின்று குறைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதற்கு ஆதாரத்தை கேட்கும் போது தந்தை பெரியாரின் ஒரு வரி 2 வரி எடுத்துட்டு அதை சொல்றாங்க, நீங்களே கேளுங்க பெரியார் பெண்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறது. நீங்களே கேளுங்க நீங்களே முடிவு பண்ணுங்கிறது கூட தந்தை பெரியார் சொன்னதுதான். நான் சொல்றதெல்லாம் நீ அப்படியே ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ அதை தீர ஆராய்ந்து ஏத்துக்கிறதா வேண்டாமா நீ பகுத்தறிந்து செயல்படு அப்படிங்கறதுதான் அவரோட இதுவும். அந்த இதை இவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நான் சொல்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருடைய 2 வரிகளை மட்டும் கோட் பண்றாங்க. சோ அது கூட அவர் கோட்டா சொன்னது கிடையாது. அவர் ஒரு பெரிய பேராகிராஃப் பேசியிருப்பாரு. அதுல 2 லைன் இவங்களுக்கு வேணுங்கிற 2 லைன், அதாவது ஆணாதிக்கத்துக்கு அப்படியே உறுத்தும்ல. இப்ப பெண்ணை சுதந்திரமா இரு அப்படின்னு சொன்னா யாருக்கு உறுத்துதுன்னா ஆண்களுக்கு தான் உறுத்துது ரொம்ப. சோ அவனுக்கு எங்கெல்லாம் உறுத்தல் இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் மட்டும் கோட் பண்ணி எடுத்துட்டு இதெல்லாம் பெரியார் சொல்லியிருக்காரு, பெண்கள் இப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னா, பெண்கள் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன வந்தது? அப்படிதான் பெரியார் பேசினாரு. பெண்ணை நீ என்ன ட்ரெஸ் போடுற, நீ எப்படி இருக்க, எங்கேயாவது பெண் ஏதாவது விமர்சிக்கிறாளா, ஏதாவது பண்றாளா? அப்ப அவளுக்கு அவ அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அவளுடைய உடையை தீர்மானிக்கக்கூடிய உரிமை அவளுக்கு இருக்கு. அவளுக்கு பாலியல் தொந்தரவு நிறைய இருக்கு, அவளை வீட்டை விட்டு வெளியே விட முடியாது, ஒரு பாலியல் பண்டமா வச்சிருக்க. சோ அவளை முடிவெட்டு நீ ஆணை போலவே இது கிராப் வெட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாரு. இதுல என்ன தப்பு? இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடாத பொண்ணுங்க உண்டா? சோ அதை 1920ல அவர் சொல்லியிருக்காரு. அவர் காலகட்டத்துல முன்னாடி இருக்காரே தவிர இன்னைக்கு பெண்கள் அப்படித்தான் இருக்கிறோம் இல்லையா? ஆணை போலவே இரு, அது உனக்கு அவன் உன்னை பாலியல் பண்ணாம பார்க்காம இருக்கிறதுக்கு அது உனக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்றாரு. நீங்க துப்பட்டா போடுன்னு சொல்றீங்க, அவர் உன்ன மாதிரியே பேண்ட் ஷர்ட் போடுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். சோ
அடுத்தது தந்தை பெரியார் திருமணத்தை கிரிமினல் குற்றம்னு சொன்னாரு. ஆமா, திருமணத்திற்கு பின் பெண்ணை பாலியல் பண்டமாக, குழந்தை வளர்ப்பு பண்டமாக பார்க்கக்கூடிய, பொருளா பார்க்கக்கூடியத தந்தை பெரியார் எதிர்க்கிறாரு. அப்படிப்பட்ட திருமணங்களை கிரிமினல் குற்றமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவரேதான் சுயமரியாதை திருமணம் பண்ணி வைக்கிறாரு. திருமணத்தை கிரிமினல் குற்றமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன திருமணமே பண்ணி வைக்காமல இருந்தாரு. அவர் திருமணங்கள் பண்ணி வைக்கிறாரு. அந்த திருமணத்தை, சாதி மறுப்பு திருமணங்களை அங்கீகரிக்கக்கூடிய சட்டத்தை அறிஞர் அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறம் கொண்டு வர்றாரு. சுயமரியாதை திருமணங்கள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பெரியாரிஸ்டுகள் என்ன திருமணமே பண்ணாம திருமணம் கிரிமினல் குற்றமாக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டாரு, திருமணம் பண்ணாமலா இருக்காங்க? இல்ல, சுயமரியாதை திருமணத்தை இன்னொரு ஃபார்ம்ல கொண்டு வராரு. திருமணத்தை நீங்க கல்ச்சரலா ஒரு ஐயர் வந்து மந்திரம் ஓதி அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி கல்யாணம் பண்றல, அந்த கல்யாணம் வேண்டாம், நீ உறுதிமொழி எடுத்து இருவரும் தோழர்களாக வாழ்றதுக்கான ஒரு உறுதிமொழி திருமணத்தை கொண்டு வராரு. அதான் உங்க சங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, உங்க சங்க தமிழ்ல அதான் இருக்குது. உடன்போக்கு அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்கு. மாலை மாத்தி தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. எந்த ஐயர் வச்சு திருமணம் பண்ணாங்க? தமிழர்கள் எந்த ஐயரை வச்சு திருமணம் பண்ணிருக்காங்க? முன்னாடி ஐயர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் ஐயர் வந்து திருமணம் பண்றாரு. ஐயர் இல்லாத தமிழ்நாடு இருந்தது இல்லையா? அடுத்தது கருத்தடை, கருப்பையை நீக்க வேண்டும்னு தந்தை பெரியார் சொன்னாரு. ஆமா, பெண்ணை வந்து குழந்தை குழந்தை பெத்துக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்திட்டு அதுக்கு மேல எங்குமே எந்த வேலைக்குமே போக முடியாது, அவளால படிக்க முடியாது, பேச முடியாது, எழுத முடியாது, அதனால வேலைக்கு போக முடியாது, பொருளாதார சுதந்திரம் கிடையாது, வதன்னு பிள்ளையை பெற்று பிள்ளையவே பார்த்துட்டு இருக்கணும், தொடர்ந்து பிள்ளை பெறதுனால அவளுடைய உடல் நலிவடையுது. அப்படின்னா நீ உன்னோட கருப்பையை வச்சுதான் அவனை அடிமைப்படுத்துறா, நீ கருப்பையை வெட்டி போட்டுரு அப்படிங்கிறாரு. அது அவரு வந்து ஒரு கோவத்துல சொல்றது. இப்படி அடிமையா கிடக்குறியே, அவன் தான் பெரிய பலசாலி, நீ நம்பிட்டு நீ இப்படி அடிமையா கிடக்குறிய அப்படின்னு அவர் திட்டுறாரு. சோ உடனே எல்லாரும் நீங்க கருப்பையை எடுக்க சொன்னாரு, நீங்க எல்லாம் கருப்பையை எடுத்துட்டீங்களா அப்படின்னா, இப்ப கேன்சர் வந்தா கருப்பையை எடுக்கிறது இல்லையா? தேவைப்பட்டா எடுக்கதான் செய்யறாங்க. கருப்பையை நீ வந்து கருப்பை புனிதம்னு சொல்ற, அன்னைக்கு கருப்பையை எடுக்க விட மாட்டேன், கருத்தடை ஆபரேஷன் பண்ண விட மாட்டேன், இப்படித்தான் இந்த சமூகம் இருந்தது. இன்னைக்குமே கருத்தடை ஆபரேஷன் பண்றதுக்கு தடை இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு. 2 பெண் குழந்தை இருந்தா 3வது ஆண் குழந்தை பிறக்கும்னு காத்திருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கும் இருக்கு. கருத்தடை ஆபரேஷனுக்கு வில்லிங் இல்லாதவங்க இன்னைக்கும் இருக்காங்க. இன்னைக்கும் போய் பேசிட்டு தான் இருக்கோம். சோ அப்ப அவர் வந்து 1920-30 காலகட்டங்கள்லயே கருத்தடை பத்தி பேசுறாரு. அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு அந்த உரிமையை ஆணுக்கு கொடுக்காத, ஏன்னா கருப்பைங்கிறது பெண்ணுக்கு இருக்கிற உடல் உறுப்பு, அதனால பாதிப்போ அதனால பிரச்சனைகளோ சந்திக்கிறது பெண் தான். சோ அதை சுதந்திரமா முடிவெடுக்கிறதுக்கு பெண்ணுக்கு உரிமை இருக்கணும்னு கேக்குறாரு அவரு. இவங்களுக்கு வந்து என்னன்னா, பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாம் பிரச்சனை கிடையாது, பெரியாருடைய சமூக கருத்துக்கள்லாம் இவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. பெரியார் வந்து பெண்களை சுதந்திரமா இருக்கு சொல்லிட்டாரு. பெண்ணை வந்து எந்த விஷயத்திலயும் ஆணுக்கு அடிமையா இருக்காது, ஆண் எப்படி இருக்கானோ அதே மாதிரி இருன்னு சொல்லிட்டாரு. அது வந்து இவங்களுக்கு உறுத்தலா இருக்கு. ஏன்னா இந்த சமூகம் வந்து பெண்ணை அடக்கி ஒடுக்கி வைக்கிறது மூலமா மட்டும்தான் ஆண் வந்து ஆண்மை உள்ளவனா இருக்காங்கிறத கற்பிச்சு வச்சிருக்கு. பெண்ணை சகமா மதிக்கிறது மூலமா ஒரு ஆண் வீரமான ஆணா இருக்கான் அப்படிங்கிறது இந்த சமூகம் இருக்குது. சோ இப்போ ஒரு பெண்ணை வந்து அந்த ஆண் சுதந்திரமா விடுறான் அப்படின்னாலே, வேலைக்கு விடுறான் அப்படின்னாலே அவனை திட்டுது இந்த சமூகம். பொண்ணு உழைச்சிட்டு வந்து சாப்பிடுறியா, அவ சம்பளத்துல சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, அவ சம்பளத்துல நாங்க சாப்பிடணுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த மாதிரியான போக்கெல்லாம் இன்னமும் இருக்கு. இந்த சென்னை சிட்டிக்குள்ள உட்காந்துட்டெல்லாம் அரசியல் பேசக்கூடாது. எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, கிராமத்துக்குள்ள போய் பார்க்கணும். இன்னைக்கு எல்லா சூழலும் இருக்கத்தான் செய்யுது. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்குமே அப்படித்தான் இருக்கு. இன்னைக்குமே பீரியட்ஸ்னா காலையில குளிச்சுட்டு தான் வந்து கிச்சன்ல வந்து சமையல் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு, இன்னமும் இருக்கிறதத்தான். ஏன் அப்படி சொல்றாங்க? பீரியட்ஸ் வந்து பெண்ணோட சாதாரணமான உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தானே, அவளுக்கு வருது, மாசம் மாசம் வரும், மாசம் மாசம் வந்து பெண் வந்து உடனே தீட்டாயிடுறா, அந்த பீரியட்ஸ் வரும்போது அவ தீட்டாயிடுறா. அவ வந்து அவ வீட்டுல கிச்சனுக்கு போறதுக்கே இவங்க கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிதான் போக வேண்டியிருக்கு, குளிச்சுட்டு தான் போக வேண்டியிருக்கு. 3 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பெட்ஷீட் எல்லாம் துவைச்சு காய போடுற பழக்கம் எல்லாம் இன்னமும் இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த பீரியட்ஸ் காலகட்டங்கள்ல அவளை வந்து தீட்டு அப்படின்னு ஒதுக்குது இந்த சமூகம். அவர் வந்து நீ ஏன் தீட்டுன்னு சொல்ற, அவளுக்கு இயல்பா இருக்கிற ஒரு விஷயத்த ஏன் தீட்டுன்னு சொல்ற, தீட்டுன்னு சொல்ற எல்லாத்தையுமே தந்தை பெரியார் எதிர்க்கிறாரு. சோ இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இந்த தீட்டெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா ஹிந்துத்துவத்துல இருந்து தான் வருது. இப்ப கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து இதெல்லாம் மென்சஸ் எல்லாம் தீட்டுன்னு எல்லாம் பாக்குறது கிடையாது. ஆனா ஹிந்து மதம் மட்டும்தான், பிராமணிய கல்ச்சர் மட்டும்தான் இதை வந்து தீட்டுன்னு பாக்குது. அதனால அதை எதுக்குறாங்க. இப்போ பெரியாரிஸ்ட் பெண்கள் வந்து பேசுறாங்களாமா, பீரியட்ஸ் டைம்ல நாங்க வந்து மெதுவா குளிப்போம், நல்லா சாப்பிடுறோம், நாங்க வந்து ஹாப்பியா இருக்கோம்
அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து இது வந்து பெரியாரிசமா அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஒரு பொண்ணோட வீடியோ இருந்தது, ஒரு பெரியாரிய தோழர் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அதோட வீடியோவை இவங்க வந்து கொச்சைப்படுத்துறாங்க. அதாவது இது பெரியாரிசமா அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்துறாங்க. சோ ஆமா, அதுவும் பெரியாரிசம் தான். தீட்டுன்னு நீ சொல்றல, நீ ஏன் தீட்டுன்னு சொல்ற? கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறல்ல. இப்ப விந்து வருது ஆணுக்கு வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வளர்ச்சி அடைகிற ஆண்களுக்கு வந்து ஒரு விந்தணுக்கள் வெளியே வருது. உடனே அவன் போய் குளிச்சுட்டா வரான்? இல்ல. அப்ப பெண் மட்டும் எதுக்கு குளிச்சுட்டு வரணும்னு சொல்றீங்க? அதைத்தான் தப்புன்னு சொல்றோம். அது ஸ்டெரைல் பிளட். உள்ள இருந்து கருப்பையில இருந்து சுத்தமான ரத்தம் வருது. அறிவியல் படி பார்த்தா கூட அது சுத்தமான ரத்தம், அதுல அசுத்தமே இல்லை. அதை எப்படி நீ வந்து அசுத்தம்னு சொல்லிட்டு இருப்ப? அதுல இருந்துதான் அந்த பீரியட்ஸ் ரத்தம் வந்து தங்குது, வயிற்றுல தங்குறது மூலமா தான் ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது, குழந்தை வளருது. அது வந்து அதுல வந்து விந்தணு சேர்ந்துருதாமா, உடனே குழந்தை புனிதமாயிருதாமா. விந்தணு சேர்றதுக்கு முன்னாடி இருக்கிற மாதவிடாய் மட்டும் தீட்டு அப்படின்னு இந்த சமூகம் கட்டமைக்குது. அது ஆணாதிக்கம் இல்லையா? அது எப்படி அப்படி சொல்லலாம்? அதனால அதை எதிர்க்கிறாரு. இப்ப இதை வந்து இப்போ இவங்க மனைவிகள் கிட்ட எல்லாம் இவங்க இது மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல, பொதுத்தலங்கள்ல இது மாதிரி பேசுற ஆண்களே அவன் மனைவிக்கு தான் இதெல்லாம் வைப்பானே தவிர, அவன் பொண்ணு வந்து சொல்லுவான் அப்பாப்பா எனக்கு முடியல அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு கிட்ட இவன் வந்து ரொம்ப பாசமா தான் நடந்துக்கிறான். அதனாலதான் தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, பொண்டாட்டியா பார்க்காத எல்லாரையுமே அக்கா தங்கச்சி, உன்னோட அக்கா உன்னோட அம்மா உன்னோட தங்கச்சி உன்னோட பொண்ணை நீ எப்படி பாப்பியோ அப்படி உன்னோட மனைவியையும் மனுஷியா நடத்து அப்படின்னு தான் சொல்றாரு. ஓகே. அப்புறம் கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை தந்தை பெரியார் ஆதரித்தாரா? இது ஒரு பெரிய விஷயம். பெரியார் பாலியல் சுதந்திரத்தை ஆதரிக்கிறாரு. ஆனா கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை எது ஆதரிக்குது அப்படின்னா, பிரம்மனும் சரஸ்வதியும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அந்த மாதிரியான கதைகள், கட்டுக்கதைகள்லாம் நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, அதுதான் வந்து கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை ஆதரிக்கிறது. பெரியார் வந்து அன்னைக்கு நாகரிகமாக உயர்ந்த நாகரிக சிந்தனையோட இருந்தாரு. அவர் வந்து ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு ஒரு தனி மனித வாழ்க்கையில வேற எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. ஆணும் பெண்ணும் நல்ல நட்புறவோட இருக்கணுங்கிறத சொல்றாரு. ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் நேர்மையா இருக்கணும்னு சொல்றாரு. ஒழுக்க விதி அப்படிங்கிறது வந்து அந்த ஆணும் பெண்ணும் தான் டிசைட் பண்றாங்க, அவங்கதான் டிசைட் பண்றாங்க எப்படி இருக்கணுங்கிறது. தனி மனித சுதந்திரத்துக்குள்ள அவர் தலையிடல. அவர் வந்து இதுவும் தான் சொல்றாரு. இப்ப திருமணமான தம்பதிகள் வந்து சிக்கனமாக வாழணும், கடன் வாங்கக்கூடாது, அந்த பொது வேலைகள்ல ஈடுபடணும், குழந்தை பெத்துக்காத, அடிமையா இருப்ப. குழந்தை பெத்துக்கிட்டாதான் இப்ப 10 வயசு வரைக்கும் குழந்தைய வளர்க்குற பொறுப்புல பெண்ணுடைய கரியர் பிரேக் அப்படின்னு ஒண்ணு வருது. இன்னைக்குதான் அந்த கரியர் பிரேக்குக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்கு. வேலை கிடைக்குது திரும்ப, அன்னைக்கு வந்து வேலையே கிடைக்காது, அன்னைக்கு வந்து படிக்கவே முடியாது. 15 வயசுலயே கல்யாணம் முடிச்சு வச்சு 16 வயசுல குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்த்து இப்படிதான் வாழ்க்கை போச்சு. அதனால அவர் கேட்டாரு, குழந்தை பெத்துக்காத, இதை குழந்தையால அடிமைப்படுத்துறானா குழந்தை பெத்துக்காதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்வது பெண்ணோட விருப்பம் தான், பெண்ணோட உடல் தான் நெளிவடியது. அது வந்து அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து முடிவு பண்றதுதான். அது அந்த சுதந்திரத்துக்குள்ள அவர் தலையிடலை. அவர் பொதுவா சொல்றாரு, உன்னை அடிமைப்படுத்துறான்னா நீ பெத்துக்காத, குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் முடிவு எடுக்கிறதுனால இந்த மனித இனம் அழியறதுனால, அடுத்த தலைமுறை வராது அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு எந்த நஷ்டமுமே இல்லை. அதத்தான் அவர் சொல்றாரு, உனக்கு என்ன நஷ்டம்? நீ வந்து எதெல்லாம் காட்டி பூச்சாண்டி காட்டி வச்சிருந்தியோ பொண்ணை, ஐயோ வாரிசு இருக்காது, குழந்தை இல்லைன்னா வாரிசு இல்லை, அடுத்த தலைமுறை இல்லை, இதெல்லாமே சாதியை வச்சுதானே சொல்ற. அது எல்லாத்தையுமே அவர் வந்து இல்லை, இப்ப உனக்கு என்ன நஷ்டம்னு கேக்குறாரு. பெண்ணை சிந்திக்க தூண்டுறாரு. நீ வந்து உன்னை சாதி ரீதியா ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க, உன்னை சாதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு உறுப்பா, உன்னோட உடல் உறுப்பை வந்து சாதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வச்சிருக்காங்க, நீ வந்து விழிப்புணர்வோட இருன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அவரை தான் பின்பற்றி, அவர் சொன்னதெல்லாம் பின்பற்றி நீ கருப்பையை எடுத்துடணும், குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு வந்து இங்க யாரும் மானிட்டர் பண்ணி வார்டனாலாம் நிக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க நிக்கிறீங்க இல்லையா, அந்த பீரியட்ஸா கோயிலுக்கு உள்ள வராத அப்படின்னு நிக்கிறீங்களே, அந்த மாதிரிலாம் பெரியாரிசத்துல யாரும் வந்து நீ குழந்தை பெத்துக்காத, நீ கருப்பையை எடுத்துட்டியா அப்படின்னு டெஸ்ட் எல்லாம் பண்றது கிடையாது. அப்புறம் நாம் தமிழர் வந்து லேப் டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, நீ தமிழரான, அப்படிலாம் இங்க யாருமே டெஸ்ட் பண்றது கிடையாது. சோ அதனால நீங்க வந்து இதே ஒரு குற்றச்சாட்டுனே எடுத்துட்டு வர முடியாது. இது வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு அச்சுறுத்தல், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல். பெண் இப்படி எல்லாம் ஆயிட்டா என்னோட இது போயிரு. ஏன்னா ஆண் வந்து டிபெண்டன்ட் டு விமனா இருக்கான். அவர் வந்து ஆண்களையும் அறிவுறுத்துறாரு, நீ வந்து இண்டிபெண்டா இரு, சுயமா சிந்தி
அப்படின்னு தான் சொல்றாரு. பெண்கள் சொல்றதை கேளு அப்படின்லாம் அவர் சொல்லல. பெண்ணோட உடையலை மாறியில உனக்கு என்ன வேலை அப்படின்னு தான் கேட்கிறாரு. சோ கட்டற்ற பாலியல் சுதந்திரம்ங்கிற பழியை தந்தை பெரியார் மீது சுமத்துவதை நிறுத்திட்டு நீங்க உங்க இதிகாச புராணங்கள்ல இருக்கக்கூடிய கட்டற்ற பாலியல் சுதந்திர கதைகளை இனியாவது இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்க. சோ இதுதான் எங்களுடைய அறிவுரை. அப்போ நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னா ஆதாரத்தை சீக்கிரமா காட்டுங்க. வாட்ச் பில்லு மாதிரி ஆதாரமும் அப்படியே கரைஞ்சு போயிட்டு சும்மா அடுத்து ஒரு 10 நாள்ல திரும்ப தந்தை பெரியார் அப்படின்ட்டு வரக்கூடாது. ஓகேவா? நன்றி, வணக்கம்.